இங்கே இப்போ ஒரு வாரமாக வெயில் கொளுத்தி எடுத்துட்டு இருக்கு. அதில் நேற்று அடித்த வெயிலுக்கெல்லாம் இந்த வத்தலுக்கு ஒரு அரை நாள் தான், அதுக்குள்ளேயே நல்ல முருகலாக காஞ்சிட்டு. இது வந்து 1 கிலோ அளவில் வத்தல். எனக்கு சில டைமில் குழம்புக்கு வந்து இந்த வத்தல் பொடி வந்து கலரே கொடுக்காது. அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒரு டிப்ஸ் சொன்னால், அதை தான் இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வத்தலில் உள்ள காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிஷினில் கொடுத்து அதை திரிச்சு வாங்கினோம் அப்படின்னா குழம்புக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை தான் இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு கொஞ்சம் மெனக்கடுற வேலை தான். அப்படி இருந்துமே எல்லா காம்பையும் கட் பண்ணி மிஷினில் திரிக்க கொடுத்துட்டேன். இந்த மசாலா பொடியெல்லாம் போட்டு வைக்கிற பாட்டில்ஸும் காலியாக இருந்தது. அதையும் காலையிலே வாஷ் பண்ணி காய வச்சிருந்தேன். திரும்ப அதை எல்லாத்தையும் எடுத்து ரீஃபில் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மட்டும்தான் ரெடிமேடாக வாங்க மாட்டேன். மற்றபடி சாம்பார் ரசப்பொடி பிரியாணி மசாலா இதெல்லாம் சக்தி பிராண்டோட தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாரம் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிற ஐடியாவே இல்லை, நான் அரைக்கவும் இல்லை. ஏன்னா இனி தொடர்ந்து ஃபங்க்ஷன் வீடு இருக்கிறதுனால நேற்று நைட்டு டின்னருக்கு மரவள்ளி கிழங்கு இருந்துச்சு, அதை வந்து துருவி போட்டு புட்டு செஞ்சுட்டேன். ஏன்னா மதியம் வச்ச மத்தி மீன் குழம்பு அப்புறமா கொஞ்சம் மீன் பொரிக்கிறதுக்கும் மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த புட்டு செய்யறதுக்கு மரவள்ளி கிழங்கு நம்ம துருவி எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே தேங்காய் போட்டு புட்டு மேக்கரில் வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம நாட்டு சக்கரை சீனி வச்சு கூட சாப்பிடலாம். நாங்கள் நேற்று மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம்.